வணக்கம். தமிழ் நேயர்களே, ஹெல்த் கம்யூனோட இன்னொரு பாட்காஸ்ட்க்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் முனைவர் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன், உங்க பாட்காஸ்ட் ஹோஸ்ட் அண்ட் அ ஹெல்த் கம்யூனிகேட்டர். போன எபிசோட்ஸ்ல நம்ம மகளிர் மற்றும் ஆண்கள் நலனை பத்தி பார்த்திருக்கோம். இந்த எபிசோடோட தலைப்பு குழந்தைகள் நலன். நீங்க ஒரு பெற்றோரா இருந்தாலோ, இல்ல குழந்தைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, இந்த எபிசோட் உங்களுக்காக தான். இந்த எபிசோடோட கண்டென்ட் உங்களோட பயத்தை போக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கொடுக்கும்னு நாங்க ரொம்ப உறுதியா நம்புறோம். இன்னைக்கோட டாபிக் பொதுவா ரொம்ப பேசப்படாத டாபிக் சில்ட்ரன்ஸ் ஹெல்த்ல. இட் இஸ் பீடியாட்ரிக் யூராலஜி. பொதுவா யூராலஜிங்கிறது ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம் சம்பந்தப்பட்டது. அதாவது இனப்பெருக்கம் மற்றும் சிறுநீர் பாதையில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் துறை. இது சம்பந்தமா குழந்தைகள் இடையில காமனா பாக்குற யூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் போத் அட் பர்த் அண்ட் லேட்டர் ஸ்டேஜஸ், அதாவது பிறப்புலையும் குழந்தைகள் வளர்ந்து வரும் நிலைகள்லையும் காமனா பாக்குற ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதற்காக நம்மளோட இணைந்திருப்பது குஜராத்திலிருந்து டாக்டர் விவேக் விஸ்வநாதன். ஹி இஸ் அ கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட் அண்ட் மினிமல் ஆக்சஸ் பீடியாட்ரிக் சர்ஜன் அட் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் வதோதரா. He is also an assistant professor of pediatric surgery at Sumandip Vidyapeeth. Welcome, doctor. Welcome to our show. Thank you so much. Thank you for taking time amidst your busy schedule and இவ்வளோ நிறைய பொறுப்புகள். நீங்க ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல்ஸ்ல சர்ஜனா இருக்கீங்க. இதுக்கு இடையில எங்களுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு மிகவும் நன்றி. முதல்ல இந்த டாபிக் போறதுக்கு முன்னால உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு துறை இதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்களே மெயினா வெளில நான் என்ன பண்றதுலாம் சொல்லிட்டேன். பட் எசென்சியலி எப்படின்னா எம்பிபிஎஸ் பண்ணன்னு முதல்ல ஸ்கூல்ல டிசைட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் சர்ஜரி வாஸ் ஆல்வேஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். நான் 8th இருக்கிறது ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்திருந்தேன். டாவின்சி ரோபோட்ஸ்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தது. சோ அப்போ டிசைட் பண்ணிருந்தேன் சர்ஜரி பண்ணணும்னு, விச் வாஸ் வாட் காட் மீ இன்டு மெடிசன் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ சர்ஜரி கிடைச்சு கொடுத்து எம்பிபிஎஸ் நான் டாப்பரா தான் இருந்தேன். டாப்ல இருக்கிறதுனால சர்ஜரி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கல. பட் என்னோட செகண்ட் சாய்ஸ் எப்பவுமே குழந்தைகளா தான் இருந்தது. பீடியாட்ரிக்ஸ் வாஸ் மை செகண்ட் சாய்ஸ். ஸோ ஒரே ஒரு வழியில தான் அது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ண முடியும். அது வந்து பீடியாட்ரிக் சர்ஜரி. ஸோ த லாஜிக்கல் திங் வாஸ் நான் சர்ஜரி பண்ணின அப்புறம் பீடியாட்ரிக் சர்ஜரியில சூப்பர் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபெலோஷிப் பண்ணேன் பீடியாட்ரிக் யூரோல. யூரோ சர்ஜரியில எங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது எப்பவுமே சர்ஜரி பண்றதுல. ஸோ ஐ சூப்பர் ஸ்பெஷலைஸ் இன் தட். நீங்க சொன்ன மாதிரி நான் ரோபோட்டிக் அண்ட் லேப்ல வேற ஃபெலோஷிப்ஸ் பண்ணி அது மினிமல் ஆக்சஸா குழந்தைல எவ்வளவு குறைவா நம்ம ப்ராப்ளம் கொடுத்து பண்ண முடியுமோ அதை பாக்குறதுக்காக லேப் ரோபோட்டிக் சர்ஜரி அதெல்லாம் பண்றேன். நீங்க சொன்னபடி மெயின்லி யூரோலஜினா குழந்தைகளோட கிட்னி, யூரேட்டர், பிளாடர், பெனிஸ், டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம் அதெல்லாம் அதோட இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம்கள் எல்லாம் நாங்க ட்ரீட் பண்ணுவோம். ஸோ நீங்க காமனா ரொம்ப யோசிச்சேன்னா நான் டே டு டேயா பாக்குறது எல்லாத்தையோட காமனா உள்ளது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இப்பெல்லாம் கான்ஸ்டிபேஷன் அண்ட் பவல் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் இருக்கு டாட்லர் அண்ட் 5, 6, 7 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல குழந்தைகளுக்கு. அவ்வளவு சின்ன வயசுல? ஆமா, அவ்வளவு சின்ன வயசுல. இப்பெல்லாம் குழந்தைகள் ஸ்கிரீன் டைம், மொபைல் அதுலலாம் ரொம்ப அடிக்டடா இருக்கிறதுனால எப்ப டைம் டு டைம் யூரின் பாஸ் பண்ண போகணும், டைம் டு டைம் ஸ்டூல் பாஸ் பண்ண போகணும், போகிறது இல்லை, அடக்கி வச்சுக்கிறேன். அதனால ப்ராப்ளம் ஆகுது. தென் இட் பிகம்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள். ஹர்னியா, ஹைட்ரோசீல் இதெல்லாம் ரொம்ப டே டு டே காமன்லி சீன் இஷ்யூஸ். So இதெல்லாம் these are things that I see on a day to day basis. மத்தது இருக்கு. நீங்க ஸ்பெசிபிக்கா பாய்ஸ்னு கேட்டீங்கன்னா போஸ்டியர் யூரேத்ரல் வால்வ்ஸ்னு ப்ராப்ளம் உண்டு. 2 ஜெண்டர்ஸ்லயும் வந்து நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்திருப்பேன் வந்து முதல்ல ஆன்டினேட்டல் சோனோகிராஃபில கிட்னியோட சைஸ் பெருசா இருக்குன்னு சொல்றோம். அது ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் நாங்க காமனா சொல்லுவோம். So that is pretty commonly seen as a urologist. அதெல்லாம் நாங்க பார்ப்போம். ஃபீமேல் பேபிஸ்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனா இருக்கு. So these are by and large common conditions besides. அப்படி காம்ப்ளெக்ஸா சொல்லி பயமுறுத்தி ஒரு ஃபாயதா இல்லை. பட் இதெல்லாம் காமனா பாக்குறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸா சொல்ல வேண்டாம்னாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெட் பிளாக்ஸ் எது கண்டிப்பா வந்து பிரச்சனையான விஷயம்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வந்து அவங்க வந்து கண்டிப்பா டாக்டர்கிட்ட போகணுங்கிறதுக்கான என்ன அறிகுறிகள் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? சில ரொம்ப காமன் திங்ஸ் உண்டு. பேரண்ட்ஸே அதை நோட்டீஸ் பண்ணுவா. அண்ட் அதனால இஃப் தே நோட்டீஸ் இட் ரிப்பீட்டட்லி அப்போ டாக்டரோட ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது பெட்டர். எப்படி பார்த்தேன்னா இப்போ குழந்தை யூரின் பண்றதே எனக்கு எரியறது, இல்லையா பர்னிங் சென்சேஷனா இருக்குன்னு சொல்றது, இல்லாட்டா ஹெசிடென்சி ஆகுது, யூரின் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, பெயின்ஃபுல்லா இருக்கு, இல்லாட்டா அதுல பிளட் வருது. 5-7 year old குழந்தைகள்
அந்த ஏஜ் வந்த அப்புறமும் கண்டினியூஸா பெட் வெயிட் பண்றது, இல்லாட்டா யூரின் ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கு, நல்ல இதே ஸ்மெல்லு சரியா இல்ல, இல்லாட்டா ஹை கிரேடா ஃபீவர், ஹை கிரேட்னா 100 டிகிரிக்கு மேல கண்டினியூஸா ஃபீவர், நீங்க மெடிசன் கொடுத்தாலும் அது குறைய மாட்டேங்கிறது, இல்லாட்டா அப்டாமென்ல பர்டிகுலர்லி நாங்க பிளாங்க்ஸ்னு சொல்லுவோம், 2 சைடுலயும் பெயினா இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து சம் காமன் ரெட் பிளாக்ஸ். அதுல வந்து பேரண்ட்ஸ் ஷுட் நாட் வெயிட். ஓகே டாக்டர். எனி அதர் genital issues that they should be aware of even in very small children? வெரி ஸ்மால் சில்ட்ரன்ல இப்போ நீங்க பாருங்க, ஒரு நிறைய காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, at birth or maybe in the first antenatal visit pediatricians சொல்லுவா உங்க குழந்தையோட மேல் பேபியா இருந்ததுன்னா ஒரு டெஸ்டிஸ் கீழே தெரிய மாட்டேங்கிறது, which is called undescended testis. Now while it is believed ki it will come down with age, it is only true up to 6 to 9 months. Ideally 6 மாசத்துக்கு அப்புறம் அது யூசுவலா வராது. நீங்க 9 months வரைக்கும் ஆர்பிட்ரரிலி வெயிட் பண்ணலாம், பட் தென் இட் வில் ரிக்வயர் சர்ஜரி. ஸோ இன்டெஃபினட்டா வெயிட் பண்றது இஸ் நாட் ரைட். சேம் திங் காமன் அனதர் நிறைய பீப்புள் யோசிப்பா என்னன்னா, த சைல்டு வில் அவுட் க்ரோ இட். ட்ரூ, சில கண்டிஷன்ஸுக்கு ட்ரூ, நாட் ஃபார் ஆல். அது நம்ம போக போக என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். பட் தீஸ் ஆர் சம் காமன் மித்ஸ். அது இருக்கு. நீங்க ப்ராப்பரா எப்படி வாஷ் பண்ணணும், ஃபீமேல் பேபிஸ்க்கு ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணணும். தட் இஸ் வெரி எசென்ஷியல். அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். சர்டன் பேசிக் ஹைஜீன், சர்டன் பேசிக் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தினாலே சரியாயிடும். ஓகே. ஸோ இந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ல வந்து பீடியாட்ரிஷியன் அவங்க ஃபர்ஸ்ட் நியோநாட்டல், அதாவது பிறந்த உடனே எவாலுவேட் பண்ணிட்டு அந்த பேரண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணுவா, டெஃபினட்டா பண்ணுவா. அவ இப்ப என்ன ஆகுது, ஆக்சுவலி அவளும் படிச்சிருக்கா, தே ஆர் அட்யூன் டு த ஃபேக்ட் கி முதல் விசிட்ல வந்திருக்கா, மோஸ்ட் லைக்லி இட் வில் கம் டவுன். தே ஆர் நாட் ராங். பட் அவ எம்பசைஸ் பண்ணம் கி நாட் ஆல் கேசஸ் வில் இட் கம் டவுன் ஆன் இட்ஸ் ஓன். Some might require surgery. இப்போ whether it is due to lack of communication இல்லாட்ட பேரண்ட்ஸ் புரியலையா தெரியலை, பட் 6 மாசம் 9 மாசத்துல இன்னும் கீழே வரலைன்னா it warrants a pediatric urologist or a pediatric surgical opinion. So these are some things that I want to emphasize. கரெக்ட். ஏன்னா நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு ரீசனே என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பீடியாட்ரிஷியன் சொல்லல, so she didn't know. In fact, ரைட், ஊரு மாறிலாம் இப்போ நிறைய போறதுனால வேற பீடியாட்ரிஷியன் பார்க்கும் போது அவர் வந்து இது கூட தெரியலையா அவங்களுக்குன்னு கேட்டோன்னே வெரி பேட். அதான் கேட்டேன். Right. ஆமா, நிறைய படிச்ச educated peopleum somehow overlook because they were unaware. And I don't criticize them. It's not their fault, but I mean, இது general public ஓட awarenessல வந்ததுன்னா maybe we can save several kids. ஏன்னா the longer it is left untreated, testis ஓட function குறைஞ்சுட்டே போகும். ஓகே. எந்த சில கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பா சர்ஜரி தேவைப்படும் டாக்டர்? ஏன்னா குழந்தைங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னாக்கா பேரண்ட்ஸ்க்கு இட்ஸ் a big thing, இட்ஸ் சைக்கலாஜிக்கல் வெரி ட்ராமாவா இருக்கும். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப நான் பேசிக்கா ஜஸ்ட் ஓவர்வியூவா புரிய வச்சேன்னா, என்னெல்லாம் கண்டிஷன்ல கிட்னில டேமேஜ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கும், ஓகே, இல்லாட்டா யூரின் அவுட் ஃப்ளோ வெளியில வரதுல obstruction இருக்கும், இல்லாட்டா திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருந்ததோ, இல்லாட்டா உங்களுக்கு தெரிஞ்சபடி ஃபார்மே சரியாகல, ஸ்ட்ரக்சரலி அப்நார்மலா இருந்த, இதெல்லாம் பிராட் கிளாசிபிகேஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன் நீங்க ட்ரீட் பண்ணாம முடியாது. So I'll give you a few examples. இப்போ கிட்னி டேமேஜ் நீங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க, there is something called posterior urethral valve. இது ஸ்மால் மேல் பேபிஸ்ல உண்டு. அதுல என்ன ஆகும், யூரின் பிளாடர்ல இருந்து வெளியில வராது, ஏன்னா ஒரு வால்வ் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த அவுட் ஃப்ளோவை நிறுத்துறது. சோ இதனால என்ன ஆகும், உங்க பிளாடர்ல பிளஷர் பில்ட் ஆகும், அது டிரான்ஸ்மிட் பேக் ஆகும் கிட்னில. கிட்னி டேமேஜ் ஆகும். இது நீங்க ட்ரீட் பண்ணாம முடியாது, மெடிசினால ட்ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிம்பிள் திங், ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி நீங்க சொன்னீங்க, ஒரு ஹார்ஸ் ஷூ கிட்னின்னு இருக்கு, இல்லாட்டா ஹைப்போஸ்பேடியாஸ்னு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம், அனாட்டமி இஸ் டிஃபெக்டிவ். அதை நீங்க கரெக்ட் பண்ணாட்டா ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? இப்போ ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். தேர் குட் பி சம்திங் கால்ட் வெசிகோ யூரெட்ரல் ரிஃப்ளக்ஸ். மத்தலப் யூரினரி சிஸ்டம்ல ஃப்ளோ ஒன் சைடடா இருக்கணும், கிட்னில இருந்து கீழே வரணும். சில சமயத்துல பிளாடர்ல இருந்து திரும்பி யூரின் கிட்னிக்கு போறது. கிட்னில இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற யூரின் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ, ஏன்னா பாடி ப்ரொடியூஸ் பண்றது. பட் பிளாடர்ல ஸ்டோர் ஆகி திரும்ப போனா ரெண்டு ப்ராப்ளம், ஒன்னு பிரஷர் கூடுறது கிட்னில, ரெண்டாவது இன்ஃபெக்டட் யூரின் திரும்பி போறது. அது நீங்க ட்ரீட் பண்ணாம முடியாது. சோ இது மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல பேரண்ட்ஸ் அவேரா இருக்கணும், அண்ட் அதுக்கு சர்ஜரி தேவைப்படும்.
இப்ப ரீசெண்டா உங்களோட blog, I think நான் LinkedInல படிச்சேன். How difficult it is for a surgeon to make that Right. decision whether to put that Cut child or not. under the knife, I mean Yeah. scalpel. நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்னீங்கன்னா, I think parents will understand better. நெறைய பேர் வந்து சர்ஜரினா ரொம்ப பயப்படுறாங்க. லாங் டெர்ம் எஃபெக்ட் இருக்குமா அதெல்லாம். நீங்க என்னெல்லாம் எவாலுவேட் பண்ணி அந்த டெசிஷனுக்கு வரீங்கங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சிம்பிள் திங் வந்து நீங்க பீடியாட்ரிக் சர்ஜரியில என்ன புரிஞ்சுக்கணுமானா, உங்க பேஷண்ட் வந்து அந்த குழந்தை மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் உங்க பேஷண்ட் தான். எஸ். பிகாஸ் குழந்தை மெயின் மெனி கேசஸ் வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்ளமே என்னதுன்னு. அது பேரண்ட்ஸ் தான் ஆங்ஸைட்டி இருக்கும், சிலப்போ கில்ட் இருக்கும், நம்மளுக்கு முன்னாடி தெரியலையேன்னு, சிலப்போ அவ கிரீஃப் இருக்கும், சிலப்போ நீங்க தான் பகவான் கடவுள்னா யோசிப்பா. So then it's a mixture. So நீங்க டைட்ரேட் பண்ணணும். உங்க ஐடியா என்னதுன்னா, யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் ட்ரூத்ஃபுல்லி, பட் அட் த சேம் டைம் நீங்க அவளை பயமுறுத்த வேண்டாம், ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் கொடுத்து ஓவர்வெல்ம் ஆகப்படாதவா. யூ ஹேவ் டு ஹேவ் சிம்பத்தி பட் எம்பத்தி இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், கலந்து சொல்லணும். ஸோ வாட் ஐ ட்ரை அண்ட் டூ பேசிக்லி ஒரு சிம்பிள் கண்டிஷனே ஹர்னியானே எடுத்துட்டோம்னா, சிம்பிளா அனாட்டமிக்கா ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சு இந்த மாதிரி 2 ஹோல் உண்டு, எல்லாருக்குமே நார்மல் அனாட்டமி இருக்கு, நம்ம குழந்தைக்கு அது மூடலை, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தெரிஞ்சு 1 in 1500 குழந்தைகளுக்கு ஆகிறது, சோ தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பிரிட்டி காமன் தான் ஆகிறது. தென் என்னோட பர்சனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மாசத்தை நான் 20 பண்றேன்னு சொன்னேன்னா ஓகே, ரெகுலரா பாக்குறான்னு தெரியும். சோ அந்த மாதிரி திஸ் இஸ் வாட் ஐ ட்ரை அண்ட் டூ. தென் தி அதர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க இனிமே ஆனஸ்டா இருக்கணும். நீங்க வந்து சுகர் கோட் பண்ண முடியாதுக்கு இது ரிஸ்க் ஃப்ரீ சர்ஜரின்னு. எனிதிங் யூ டூ ஆன் அ பேபி ரிஸ்க் தான். 1 in 100 or 1 in 1 lakh வந்து ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக், பட் அந்த குழந்தைக்கு அது 100%. So that we'll have to always tell. சோ அதான் சான்சஸ் ஆஃப் சக்சஸ் தான் நான் நெக்ஸ்ட் கேட்கணும்னு வந்தேன். பொட்டன்ஷியல் ரிஸ்க்ஸ்னு நீங்க சொன்னதுனால என்ன ரிஸ்க் ஆகலாம்? சிலப்போ ரீசர்ஜரி தேவைப்படுற சான்ஸ் இருக்கா? ஆமா, see, nothing is absolute. எனி சர்ஜரியில 3 பேசிக் காம்ப்ளிகேஷன்ஸ் பாசிபிள். பெயின், ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன். இது காமன். நான் வெறும் சிம்பிள் ஸ்டிச் எடுத்தாலும் இது ஆகலாம். இதுக்கு அளவா ஒவ்வொரு சர்ஜரிக்கு தன்னோட ஸ்பெசிபிக் ரிஸ்க்ஸ் இது உண்டு. இப்போ சிம்பிள் சர்ஜரி லைக் ஹைப்போஸ்பெடியாஸ் நீங்க பார்த்தேன்னா அதுல ஒரு ரிஸ்க், ஒரு காம்ப்ளிகேஷன் லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, பட் அது ஒரு நியூசன்ஸ் வேல்யூ. இப்போ ஹைப்போஸ்பெடியாஸ்னா மெயின்லி என்னது, உங்க யூரினரி ஓப்பனிங் தப்பான இடத்துல பீனிஸோட அண்டர் சர்ஃபேஸ்ல இருக்கு, அதை நீங்க கரெக்ட் பண்ற. இப்போ கரெக்ட் பண்ணினத்துல என்ன ஆகலாம், ஒரு ஸ்டேஜ்ல ஆயிடுத்துன்னா ரொம்ப நல்லது, ஆகலைன்னா முதல்ல வந்த இடத்துல இருந்து யூரின் வரும், நீங்க புதுசா கிரியேட் பண்ண ஓப்பனிங்ல இருந்து வரும், சோ 2 டிஃபரெண்ட் இடத்துல இருந்து வரும். சோ நோ லைஃப் ரிஸ்க், பட் இட்ஸ் a nuisance. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரைட்? இப்போ நீங்க காட்டில் ஹவு சக்சஸ்ஃபுல். சோ பை அண்ட் லார்ஜ் இன் பீடியாட்ரிக் யூரோ மோஸ்ட் சர்ஜரிஸ் 90-95% ரேஞ்சில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பட் ரீசர்ஜரி தேவைப்படலாம். சம் மேஜர் அண்ட் காமன்லி டன் சர்ஜரிஸ் லைக் பைலோபிளாஸ்டி, வெசிகோயூரட்ரிக் ரிஃப்ளக்ஸுக்காக ரீஇம்ப்ளான்ட் சம்டைம்ஸ் மே ரிக்வயர் அ ரீடு. Not purely because technical skill nala, because of the condition itself. Okay. Sometimes வந்து hernia நீங்க பண்ணல, there is always a chance, even in the best hands in the world, 1% to maximally 2% recurrence ஆகலாம்னு. சேம் சைட்ல இல்லாட்ட ஆப்போசிட் சைட்ல, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி ஸோ நீங்க recurrence chances definitely உண்டு, because we are not God. But if you are skilled, if you do the same thing again and again, குறைக்கலாம். லைஃப் ரிஸ்க் ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன்ஸ் தான் பீடியாட்ரிக் யூரோல பியூரா நீங்க பண்ணலன்னா உண்டு, வர்ச்சுவலி ஆல்மோஸ்ட் ஒன்னத்துலயுமே கிடையாது. ஓகே. சோ நீங்க சொன்ன ஒன் ஆஃப் த சர்ஜரிஸ் வந்து பிளாடர்ல இருந்து அப்ஸ்ட்ரக்ஷன்னால திரும்ப மேல போறது, அதுல தானே நீங்க ரீசர்ஜரி வரும்னு சொன்னீங்க. ஓகே, வர சான்ஸ் இருக்கு. ஆமா, வர சான்ஸ். ஓகே, ஆமா. அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதனால வரும் டாக்டர்? சோ அதுல 2-3 கண்டிஷன் இருக்கலாம். நீங்க ஒண்ணு வந்து நான் போஸ்டியர் யூரேத்ரல் வால்வ்னு சொன்னேன், அது ஒரு பர்த் டிஃபெக்ட். அனாட்டமிக்கலி நீங்க ஆக்சுவலி குழந்தை வந்து மதரோட வயத்துல இருக்கிறதே ஆன்டினேட்டல் சோனோகிராஃபில நீங்க டயக்னோஸ் பண்ணலாம். ரொம்ப சிவியரா இருந்தா அது ஒன் ஆஃப் த ஃபியூ கண்டிஷன்ஸ் விச் இஸ் நாட் வெரி குட். 100% ரெசல்யூஷன் கிடையாது, ஈவன் சம்டைம்ஸ் மை நாட் பி கம்பேட்டபிள் வித் லைஃப். One of the few conditions where you might even tell the parents to consider going for an abortion, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன்ல இப்ப நீங்க வால்வ்னு கட்டினால், வால்வ்னா என்னது, ஆக்சுவலி யுரெத்ராவோட உள்ள இன்ஃபோல்டிங். சோ அதனால என்னாகும், யூரின் கரெக்டா வெளியில வராது. சோ அப்படி நார்மலா ஒரு டியூப்லயே உள்ள ஃபோல்டிங் இருந்ததுன்னா நீங்க ஃபுல்லா அதை கட் பண்ண முடியாது. சோ நீங்க அதை ஜஸ்ட் எரிக்கலாம், இல்லாட்டா கட் பண்ணலாம். ஒரு
270 degree அந்த மாதிரி. So there is always a chance it will regrow and it does regrow. So it is known நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு டைம் வரும் when நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் bladder will give way, அது ஃபெயில் ஆயிடும். அப்ப அதுக்காக ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். So it is a never ending process. இந்த மாதிரி சில conditions are very very troublesome for the parent as far as the doctor also. ரெண்டு பேருக்குமே 100% ட்ரூ டாக்டர். அதான் நெக்ஸ்ட் நான் கேட்க வந்தது வந்து, இப்ப சர்ஜரி ஆச்சுன்னா அந்த குழந்தை எப்படி வந்து அந்த பேரண்ட்ஸ் பாத்துக்கணும்? தேர் கேன் பி ரொம்ப கை குழந்தையா இருந்ததுன்னா அதாவது பிசிக்கலி கேர் பண்ணா போதும். பட் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு தேர் மே பி சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட் ஆல்சோ. ஹவு கேன் பேரண்ட்ஸ் சப்போர்ட் தீஸ் சில்ட்ரன்? இது நீங்க ரொம்ப பர்டினன்ட் கொஸ்டின் ரேஸ் பண்றீங்க. இப்போ நீங்க சொன்னேன் ஒரு 10-12 வருஷம் குழந்தை இருந்ததுன்னா டெஃபினட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நான் அது ஏதாவது ஒரு ஜெனிட்டல் சர்ஜரி பண்ண போனேன்னா டெஃபினெட்லி பியர் குரூப்ஸ் இருப்பா, ஸ்கூல் இருப்பா, அவளுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, அவளா கேள்வி பண்ணுவா, அதெல்லாம் ஆகும். இட் இஸ் வெரி வெரி காமன். ஸோ நாட் ஓன்லி த பேரண்ட் பட் சைல்டை நீங்க கவுன்சில் பண்ண வேண்டியிருக்கும். இது நார்மல் அண்ட் வி ஆர் டூயிங் இட் டு மேக் யூ பெட்டர் இல்லையா? அது ஒண்ணு. கேர் இஃப் யூ ஆஸ்க் மீ, லைக் யூ செட், ரொம்ப சின்ன குழந்தைல இருந்தா ஜஸ்ட் நீங்க கையில வச்சுண்டு மடியில வச்சுட்டு பார்த்துட்டு பெயின் ரிலீஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா சரியாயிடும். சில பெரிய குழந்தைகளுக்கு சம்டைம்ஸ் கேத்தட்டர்ஸ் இருக்கும், அது 10 நாளைக்கு இருக்கும். அதை பாத்துக்கிறது, கொஞ்சம் கைக்கு ஆட்டாம இருக்கிறது, கொஞ்சம் பாத்துக்கிறது பேரண்ட்ஸ் a little bit troublesome. பட் அது அவ பண்ணினா தான் முடியும். பிகாஸ் நீங்க விட முடியாது குழந்தைய. யூ கான்ட் கீப் த சைல்ட் இன்டெஃபினெட்லி இன் த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. பிகாஸ் எசென்சியலி நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை. சோ அது ஒரு catch 22 சம்டைம்ஸ் ஆகும். ஸ்லைட்லி ஓல்டர் கிட்ல என்னது, அவ ஃபாலோ அப்க்கு ரெகுலரா வரணும். சில ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் த டயட் தட் வி டெல். ஒரு அப்டாமினல் சர்ஜரி பண்ணோம்னா நாங்க சொல்லுவோம் இப்படி ஸ்லோவா ப்ரோக்ரஸ் பண்ணணும், சாஃப்ட் டயட்ல இருந்து அப்புறம் ஃபுல். அது அவ ஃபாலோ பண்ணாம சடனாவே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா சிலப்ப வினையாகலாம். அது மெடிசின்ஸ் டைம் டு டைம் கொடுக்கணும். பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டதான் கொடுக்கணும். சும்மா எனக்கு தோணித்துங்கிறதுக்காக நான் ஃபீவருக்காக மருந்து கொடுத்தேன்னு கொடுக்கப்படாது. வி ஸ்பெசிபிக்லி டெல் தம் 100க்கு மேல போச்சுதான் கொடுக்கணும். பட் நோ, எனக்கு கையை தொட்டு வாமா தோணித்து. தட் இஸ் a very common thing. Parents do it. So அதெல்லாம் should be avoided. They just want to keep the child comfortable. Yeah, absolutely. I understand where it comes from, but sometimes they don't need to. So நீங்க adolescent children சொன்னீங்க. Adolescent childrenல what are some common conditions that you treat for, doctor? Okay. So ஒன்னு காமனா வருது என்னதுன்னா bed wetting. Okay. Up to 12 years வரைக்குமே நான் பாக்குறேன் ஆக்சுவலி இப்பெல்லாம். 5 to 7 வரைக்கும் இருந்தா it is still considered okay. 7 to 12 இல்ல around 70% will still outgrow like we talked about. அதுக்கு மேல இருந்தா then something needs to be done. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல என்னது, parents tend to scold the child. இப்போ அது ஒரு வேணே. அது ப்ராப்ளம் என்னன்னா, it is not actually the child's issue. It is something that is causing it which the child is not deliberately doing. So ava supportive-ஆ இருக்கணும் rather than actually scolding the child. Scolding-ல என்ன ஆகும், child thinks there is some problem with him, அதுல கொஞ்சம் there becomes an issue. So இது கொஞ்சம் tactful-ஆ handle பண்ணணும். நிறைய டைம்ஸ் அவ கான்ஸ்டிபேட்டடா இருக்கா, you just concentrate on the urine, அதை நீங்க கரெக்ட் பண்ணலைன்னா கரெக்டே ஆகாது. சம்டைம்ஸ் சிம்பிள் டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் லைக் என்ஷோரிங் கி தூங்கறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நீங்க ஒன்னும் காஃபி டீ அந்த மாதிரி டயோட்டிக்ஸ் எல்லாம் குடிக்காம இருந்தாலே சிலப்ப சால்வ் ஆயிடும். சம்டைம்ஸ் ஒரு புள்ளி பிகர் ஸ்கூல் சைல்டு அவளை புள்ளி பண்ணிருப்பா, அந்த டெரர்ஸ்னால ராத்திரி அவ வெயிட் பண்றா, யூ நெவர் நோ. சோ சிட்டிங் டவுன் லாங் செஷன்ஸ் வித் த சைல்டு, டீடைல் ஹிஸ்டரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப காமனா இருக்கு. Another common thing, though not particularly related to uro, is like I said, constipation. அதனால ரொம்ப urological problems manifest ஆகும். இப்போ almost 70-80% of kids that come to me are constipated in one form or the other. So it's a combination of less physical activity and more screen time. And junk, and a lot of junk junk food. So இந்த மூணு thing நால ஒரு விஷயம் வருது. Yeah. ரொம்ப pelvic pressureனால மேபி some obstruction அந்த மாதிரி. pelvic pressureனால நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. pelvic pressureனால என்ன, bladderக்கு ஜஸ்ட் பின்னாடி நம்ம ரெக்டம் இருக்கு. ரெக்டம் லோடடா இருந்ததுன்னா பிரெயினுக்கு தப்பான சிக்னல் போகும், bladder ஃபுல்லா இருக்குங்க. bladder ஃபுல்லா இருக்குன்னா you will try to go and void, but வராது. then you will think urinary issue, but actually urinary issue இல்லை. So it's just a vicious circle that keeps permeating. So அது கரெக்ட் பண்ணணும். நீங்க அப்புறம் இந்த adolescentல if the child is a little obese or something, they are worried about the size of their genitals, size of the penis. Parents ரொம்ப worried இருக்கா micro penis இருக்கு. Not necessarily true. It is very very uncommon, but they are worried. அது எப்போ இருக்கும்,
அவ அடோலசென்டா இருக்கா, தே ஆர் க்ரோயிங், இட்ஸ் அ க்ரோயிங் பாடி. சப்பியா இருந்தா அந்த ஃபேட் பேட்ல கொஞ்சம் பரீடா இருக்கலாம். அன்னெசரி 10 பிளட் டெஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணி ஃபாய்தா இல்லை. அது another காமன் கண்டிஷன். பாக்கி ஹர்னியா, ஹைட்ரோசீல் அண்ட் அதெல்லாம் வந்து நீங்க எனி ஏஜ் குரூப்ல பார்க்கலாம். பட் நீங்க ஸ்பெசிபிக்கா காட்டியெல்லாம் இந்த 2-3 திங்ஸ் ஐ see more commonly. ஓகே. ஹைட்ரோசீல்ங்கிறது என்ன டாக்டர்? நீங்க அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இப்போ ஹைட்ரோசீல்னா எசென்ஷியலி நம்ம ஸ்க்ரோட்டம் இருக்கு இல்லையா, டெஸ்டிஸோட கவரிங், அந்த சாக்குக்குள்ள தண்ணி நிறைய இருக்கு. ஓகே. இப்போ இந்த மெக்கானிசம் அடல்ட்ஸ்லயும் குழந்தைகள்ல ஸ்லைட்லி டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் என்னன்னா, குழந்தைகளுக்கு எந்த மெக்கானிசம்னால ஹர்னியா ஆகுமோ அதே மெக்கானிசத்தினால ஹைட்ரோசீல். அடல்ட்ஸ்ல ப்ராப்ளம் அந்த சாக் மூடி அதுக்குள்ள தண்ணியா இருக்கு. இதுல என்னது ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஒரு எல்லாருக்குமே அனாட்டமிக்கலி மேல்ஸ் ஃபீமேல்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் கால்ட் an inguinal canal. Okay. Think of it as an opening where the testis drops down into the scrotum just before birth. So it creates a canal. ஓகே. அதுக்கு 2 ஓப்பனிங் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஒன்னு அப்டாமின்ல கிழிச்சுன்னு வந்தது, இன்னொன்னு ஸ்க்ரோட்டமுக்குள்ள போறதுக்காக. சோ இட் மேக்ஸ் 2 ஓப்பனிங்ஸ். இப்போ அந்த அப்டாமின்குள்ள அது இறங்குற ஓப்பனிங் சப்போஸ் கரெக்டா மூடலை, ஸ்லைட்லி பெருசா இருந்ததுன்னா வயத்துக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற தண்ணி உள்ள கீழே வரலாம். அதான் நீங்க கான்ஜெனிட்டல் ஹைட்ரோசீல்னு சொல்லுவேன். ஸ்லைட்லி அதை விட பெருசா இருந்ததுன்னா இன்டெஸ்டைனோ அதோட கவரிங்கோ வரலாம், அதே ஹர்னியா. ஓகே. சோ சேம் சர்ஜரி தான் ரெண்டுக்கும் பண்ணணும். ஜஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். Another thing is hydrocele many casesல 1.5 to 2 yearsக்குள்ள ஸ்பான்டேனியஸா ரிசால்வ் ஆயிடும், சர்ஜரியே தேவைப்படாது. ஹர்னியா ஆல்வேஸ் வில் ரிக்வயர் சர்ஜரி. இஸ் த டிஃபரன்ஸ் இன் பேபிஸ். ஷூர் டாக்டர். நான் இந்த பாட்காஸ்ட் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்தையும் ஐ ஆஸ்க் இஃப் தே ஹேவ் எனி கன்சர்ன்ஸ். நான் அதுல இருந்து கலெக்ட் பண்ண சில கொஸ்டின்ஸ் அண்ட் த்ரூ மை previous interactions, I have some questions. Yeah, please. A lot of parents have questions about circumcision. Is it required? தமிழ்ல சொல்லணும்னா சுன்னத்னு சொல்லுவோம். அதாவது பீனிஸ்ல இருக்கிற மேல் தோலை வந்து ரிமூவ் பண்றது. அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையா? சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல அத பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்றாங்க. எப்போ அதுக்கான தேவை ஏற்படும்? பின்னால போக முடியாம இருக்கிற கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அது அப்படி இருக்குன்னா அந்த மாதிரி கன்சர்ன்ஸும் சில பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அது தானா சரியாகுதான்னு பார்க்கலாம். சோ நீங்க ரொம்ப ரொம்ப காமன்லி சீன் கண்டிஷன் அண்ட் ஐ வில் ட்ரை அண்ட் ஆன்சர். நீங்க 2-part கொஸ்டின் ஆக்சுவலி. சோ ஃபர்ஸ்ட்லி சர்க்கம்சிஷன்னா என்ன, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, மேல் ஃபோர் ஸ்கினை ரிமூவ் பண்றது. சோ நவ் 2 திங்ஸுக்காக பண்ணலாம். ஒன்னு ரிலிஜியஸ் ரீசன்ஸ் விச் முஸ்லிம்ஸ் அண்ட் ஜூஸ் கெட் டன் இல்லையா. ஜூஸ் டூ இட் அட் பர்த், முஸ்லிம்ஸ் டூ இட் இன் த ஃபர்ஸ்ட் வீக் டு 10 days or whatever. அது பண்றது ரிலிஜியஸ் ரீசன்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுல ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் இல்லை. பட் நீங்க ரைட்லி செட், சில பேர் சொல்ற அந்த ஸ்கின் பின்னாடி போக மாட்டேங்கிறது, ரைட்? இட் இஸ் வெரி டைட், தட் ஃபோர் ஸ்கின் இஸ் வெரி டைட், so it doesn't retract back. So that is called phimosis, that condition that is known as phimosis. Ipo up to 5 years you necessarily do not need to do anything. It is called physiological, which means it's a normal body process and you should be okay if it doesn't go back till 5 years of age. Adala now I personally don't do, chalaver 4-5 na arbitrary vechikra, but up till that age that it is still called physiological, so that you don't necessarily need to do anything for it. But 2-3 conditionல, like if the skin doesn't go back but every time the child urinates or balloon mari ஆயிடுது, கொஞ்சம் அப்படி bulge ஆகும், then that stream comes, which is called ballooning of the prepuce. அந்த மாதிரி ஆனா ஓகே. இல்லாட்டா ஸ்ட்ரீம் ரொம்ப பத்லாவா ஆயிடுது, ரொம்ப தின்னா ஆச்சு, பிகாஸ் obstruction ஆகிறது. இல்லாட்டா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது. ஆர் நம்ம பேசணும் திரும்பி யூரின் போகிறது இல்லையா, வெசிகோ யூரெட்ரல் ரிஃப்ளக்ஸ். ஸோ யூ வாண்ட் டு try and minimize all chances of infection, urinary infection. So adila as part of that process circumcision pannu. So these are 3-4 conditions where you have to do circumcision. Certain other unde like zip injury, male boys la fast school pora pandra zip la maatinchu, appo panna theva padalam. That is traumatic. Yeah adu traumatic, adile mana vandi irukala. So இதெல்லாம் certain conditions. 5 years வரைக்கும் roughly, unless there is an issue, you don't necessarily need to do it. இல்ல அது பிளாங்கெட்டா ட்ரீட்மெண்டா அத வந்து பண்ணலாம். இப்போ அப்ப நீங்க பிளாங்கெட்டா கேக்குறது எப்படி என்னன்னா, இப்போ நீங்க ப்ரிப்யூஸ பின்னாடி கரெக்டா கிளீன் பண்ணலைன்னா it tends to smell. ஸ்மெக்மான்னு ஒரு ப்ரொடக்ஷன் இது உண்டு, அது tends to collect there.
So it's not very hygienic. If you get rid of that skin, and the problem may illai. So that now people are resorting to more and more. So அப்படி இருக்கு, blanket one size fits all illai, it's not necessarily needed. But one advantage that it does confer is there is no chance of penile skin carcinoma. Cancer ஆக சான்ஸே இல்லை இல்லையா? நீங்க ஸ்கின்ன முதல்ல எடுத்துட்டேன், so there is no chance of cancer. But that advantage is only conferred if you do it at birth. Okay. So that also needs to be known. Okay. And in one of a holistic health conversations that I had with someone, அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவையில்லாம இந்த மாதிரி circumcision பண்ணாங்கன்னா, you are robbing that person of the pleasure associated with the backward movement of the skin later in life. Is that true? Right. The person is not completely wrong. There are skin nerve endings over the prepuce, and some amount of sensation is still lost. That is absolutely true. There is no denying that fact. The only thing is that people use to counteract this is if you do it at birth, the child has never experienced that pleasure. So theriyadu. Okay. Yeah. But what that person said is absolutely true. Full nejam. Anga nerve endings undu. Pleasure definitely irukum. Some amount of it is definitely lessened. I wouldn't say lost, lessened. Okay. Yes. Okay. Especially in the circumcision வரும்போது, it is very painful if it is done on children. அதாவது ஒரு 4-5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்குமே அது வந்து ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் டாக்டர்? முன்னாலே குழந்தைங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்களா? பெயின்ஃபுல்னு நீங்க சொன்னேன் ஆக்சுவலி. பட் கவுன்சிலிங் போது நாங்க என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு திங். ஃபர்ஸ்ட்லி இது டே கேர் சர்ஜரி. டே கேர்னா ஒரே நாள் சில மணி நேரம் தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல, ஃபியூ ஹவர்ஸ். தென் தே கேன் கோ பேக் டு டூயிங் தேர் நார்மல் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தாலும் அதே பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் நீட் எனி போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர். ஓகே. இதுல என்னது, நீங்க ஸ்கின்ன சர்க்குலரா சர்க்கம்ஃபரன்ஷியலா வெட்டரு, டிபெண்டிங் ஆன் த டெக்னிக் நீங்க ஸ்டிச்சஸோ ஸ்டேபிள்ஸோ வாட் எவர் அதை யூஸ் பண்ணுவேன் இல்லையா? சோ சிம்பிள் பெயின் கில்லர்னா வெறும் பாராசிட்டமால், குரோசின் கொடுத்தா கூட பெயின் கண்ட்ரோல் ஆயிடும். அவ்வளோ வெல் டாலரேட்டட் சர்ஜரி. ஈவன் வெரி ஸ்மால் பேபிஸ், நீங்க 1-2 days உள்ள பேபிஸ்க்கு ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்கு பண்ணத்தான் செய்யறேன். ஈவன் தே ஆர் வெரி கம்ஃபர்டபிள். ஃபர்ஸ்ட் டே டெஃபினெட்லி ஐ டோன்ட் சே நோ. யூ கான்ட் டினை த ஃபேக்ட் கி பெயின் இருக்கும். But simple painkiller, mother's lap, that is all that suffices. Okay. Older children, like you very rightly pointed out, avalukku theriyum something has happened to me. So that causes an issue. I try and talk to them that it will get better day by day. But those 5-7-year-old kids irukale who do not understand everything, but konja enno chala puriya arambikum, ava konja tricky. Yes. இல்ல அதான் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், சென்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி எதுவும் நீங்க பாத்திருக்கீங்களா உங்க லாஸ்னு நான் பர்சே ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் பார்க்கலை. பட் இந்த கவுன்சிலிங் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல தேம் நாட் ஷோயிங் இட் டு மீ ஃபார் செக்கிங், அதெல்லாம் கொஞ்சம் காமன். பிகாஸ் தேர் வெரி வரி. இப்போ என்னாச்சு, முதல்ல சர்ஜரியில சம்ஹவ் கெஜுவல் பண்ணி பேரண்ட்ஸ் அனுப்பிட்டா. வெளில வந்தா நவ் தே ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபிள் வித் இட். தே டோன்ட் லெட் மீ எக்ஸாமின். That is very common. In fact, the same happened today before I came for this podcast. Nala just one பண்ணிருந்தேன், கோயந்த ஃபாலோ அப் வந்து 6-year-old. Okay. Was not very cooperative. இன்னொரு क्वेश्चन எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டது என்னன்னா, அவங்களோட டாட்டருக்கு she has a pelvic kidney. அதாவது pelvic kidney. அச்சா. சோ அவங்க இட்ஸ் a congenital thing. அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த பொண்ணுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 10 years ஆகுது. அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க பெருசா அத she didn't follow it up much. அப்புறம் இப்போ ரீசெண்டா வேற சர்ஜரிக்காக அவங்க போகும்போது தான் திரும்ப அது அவங்களுக்கு ஞாபகம் வந்து கேட்டிருக்காங்க. சோ பெல்விக் கிட்னிக்கு வந்து அது இஸ் தேர் லாங் டர்ம் எவாலுவேஷன் தேவையா? அவங்களோட கன்சர்ன் என்னன்னா, அவங்க குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இல்ல பிரெக்னன்சி போது எதுவும் பிரச்சனை வருமா? சோ எசென்ஷியலி ரெண்டு திங் உண்டு. அந்த பெல்விக் கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கா இல்லையா அதை நீங்க எவாலுவேட் பண்ணணும். அதுக்கு ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் உண்டு. இப்போ அந்த பெல்விக் கிட்னியோட ஃபங்க்ஷன் சப்போஸ் நார்மலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரெக்னன்சி ஃபர்டிலிட்டி அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. இந்த மாதிரி கிட்னிஸ் விச் ஆர் அப்நார்மலி பிளேஸ்ட், அதுல ரிஃப்ளக்ஸ் நம்ம பேசணுமே, அது கொஞ்சம் காமனா இருக்கும். பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி வரலாம். ரேர்லி ப்ளீடிங் டெண்டன்சிஸ், அந்த மாதிரி சான்சஸ் கொஞ்சம் காமன். சோ அதுக்காக மானிட்டரிங் தான் தேவை. குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது.
Okay. if you already know about it, you just need to be careful. Every doctor நீங்க எப்ப போறீங்களோ அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், so that they are aware. Our surgery toranda, they should suddenly not be confused by looking at something which they are not supposed to find. Okay. But by and large, if there is no infection and the function of the kidney at first assessment is normal, life or quality and fertility and all that will be normal. Okay. Good to know. Yeah. அதே மாதிரி நீங்க மேல் சில்ட்ரன்ல ஜெனிட்டல் அனாமலி பத்தி நீங்க சொன்னீங்க. அதாவது ஓப்பனிங் மேபி இன் a different Right. place. அந்த மாதிரி ஃபீமேல் சில்ட்ரன்ல ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா டாக்டர்? Female children le same thing ஆகலாம் actually. Female hypospadias na undu, although very very rare. See, ஒரு காமன் டெர்மினாலஜி உண்டு which is called disorder of sexual differentiation. அது மேல் சைல்டை அஃபெக்ட் பண்ணலாம், ஃபீமேல் பேபியை அஃபெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா வெளியில இருந்து பார்க்க ஃபீமேலா இருக்கலாம், உள்ளேந்து உள்ள ஆர்கன்ஸ் வந்து மேலா இருக்கலாம், ஆர் வைஸ் வெர்சா. வெளியில ஜெனிட்டல்ஸ் ஃபீமேல் மேல் மாதிரி இருக்கலாம், பட் உள்ள ஓவரி அண்ட் ஃபங்க்ஷனிங் யூட்ரஸ் இருக்கலாம். சோ அதை எப்படி ட்ரீட் பண்ணோம், தட் இஸ் அ வெரி ட்ரிக்கி கண்டிஷன். செவரல் லாஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல அதுக்காக நிறைய ஆர்பிட்ரேஷன் ஆயிருக்கு. Whether parents have the right to decide for the child before the child has reached an age of adolescence where they themselves can give that right. Adala nare tricky things irukku, but that is something that can be seen in both sexes. Not, you might not know, ena veliyila irundhe absolutely normal ah oru gender mari irpa, ulle irundhe they might not necessarily be having those same sexual organs. So அது ஒரு கண்டிஷன். யூசுவலி பியூபர்ட்டி போது தான் அந்த டிஃபரன்ஸ் தெரிய வருமா? ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படியே இல்ல. ஆக்சுவலி என்ன, ஃபார் சம் ரீசன் தே காட் a sonography done. அதுல வந்து ஒரு மேல் சைல்டுக்கு உள்ள யூட்ரஸ் இருக்குன்னு பாத்துட்டா. So they are very worried obviously. So then they come for evaluation. Then multiple நீங்க டெஸ்ட் பண்ணணும். See, இப்போ ஒரு 3 வயசு குழந்தை வந்துனா you cannot decide whether the child physiologically psychologically male or female ஆனு. கரெக்ட். எனக்கு ஜெண்டர் ரீஅசைன்மெண்ட் ஒன் டைப்பா பண்றது ஈஸியரா இருக்கலாம் as a surgeon, but that might not necessarily be what the child wants, இல்லையா? so அதெல்லாம் தான் ட்ரிக்கி இதுல. so நீங்க ஃபீமேல் பேபிஸ் ஸ்பெசிபிக்கா கேட்டால் ஒரு கண்டிஷன் which is very common is something called labial synechia or labial adhesion. அதுல என்னன்னா parents mothers are very worried कि குழந்தையோட vaginal opening கண்டர்ல only urethral opening தான் கண்டறியறது. It is one of the most minor conditions possible. Actually ஒண்ணுமே இருக்காது, just a thin membrane மாதிரி இருக்கும் covering both the labial folds கீழே. அத நீங்க ஆஃபீஸ் ப்ரொசீஜர் or as a mild daycare procedure கரெக்ட் பண்ணிடலாம். But it provides a tremendous source of relief to the parents ki baby is correctly absolutely normal. So that is very common, very common. Okay doctor. இன்னும் ஏதாவது கட்டி அது மாதிரி ஹெமாஞ்சியோமா சிஸ்ட் அது மாதிரி நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ரைட். அது வந்து பர்த்லயே இருக்குமா இல்ல லேட்டர் ஸ்டேஜஸ்ல வரலாமா? அது ஏன்னா கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஆயிட்டா அவங்க நம்மள்ட்ட சொன்னாதான் தெரியும், அதனால கேக்குறேன். இப்போ நீங்க ஹிமாஞ்சியோமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, 2 டைப் பேசிக்லி உண்டு. ஒன்னு வந்து வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லுவா, இன்னொன்னு வாஸ்குலர் டியூமர். ஒன்னு வந்து பர்த்லயே மேனிஃபெஸ்ட் ஆகும், இன்னொன்னு சில மாசங்கள் கழிஞ்சு, சில மாசம், பட் ஸ்டில் வித்தின் a year or so. சோ முதல்ல தெரியும். ஏன்னா ஹிமாஞ்சியோமா ஆர் எனி வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் அது ஃபர்ஸ்ட்லி ரெட்டோ ப்ளூயிஷோ அந்த மாதிரி கலரா இருக்கும். they are pretty apparent, yeah. And because of the disfigurement or whatever it is, parents are very worried, and in the மாதிரி conditions they will resort to treatment earlier than they might for certain other conditions which are more life threatening. True. So இதெல்லாம் pretty apparent, yeah. எக்ஸ்டர்னலா ரொம்ப ஆப்வியஸா செவந்து போய் இல்ல கருப்பா ஏதாவது கட்டியா இருந்ததுன்னா கண்டிப்பா வருவாங்க. கரெக்ட், அவ வந்துடுற. ஆமா. சோ சடனா நீங்க 7-8 year old ஹிமாஞ்சியோமா வருது ஆல்மோஸ்ட் unheard of. Either at birth or maybe a few months to a year after birth, but வந்துரும். Okay. So as a parent, what are some good practices to teach children இந்த மாதிரி யூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல்னால வர கண்டிஷன்ஸை தவிர்க்க முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா அதுக்கான குட் பிராக்டிசஸ் என்ன? குழந்தைங்களுக்கு என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் as a parent? சில ரொம்ப மைனர் மாடிஃபிகேஷன் நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்ல பண்ணினாலே ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வரலாம். ஒன் ஆஃப் த காமனஸ்ட் திங்ஸ் வந்து ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். மோஸ்ட் கிட்ஸ் தீஸ் டேஸ் ஆக்டிவாவே இருக்கிறதுல தே ஆர் க்ளூட் டு டெலிவிஷன் ஸ்கிரீன்ஸ் ஆர் ஃபோன்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் ஆர் வாட் எவர். அதனால தே எண்ட் அப் பீயிங் கான்ஸ்டிபேட்டட். யூரினை ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறா, which tends to cause urinary infection, அப்புறம் burning and all that. So அதை நீங்க கரெக்ட் பண்ண முடியும். ஜங்க் ஃபுட்டை குறைக்கலாம்.
You can ensure that they drink a lot of water. Fruit juices and canned juices are not equivalent to water. Water is water. So water adu kuduthadanam. That is one thing. Correct wiping practices like we discussed before. Female babies male front length back, not back to front, because our distance between the genitalia and the rectum is very less. So infection aha chances jasti. So adu namba avoid pannalam. For encouraging young kids to go to the toilet, inga toilet training பண்றது important. அதுக்கு simple things like using a warm, well-lit room where they do not feel afraid, standing with them till they finish the act. நீங்க அதோட குழந்தைகளோட நின்னுண்டு அவளோட என்ஷோர் பண்ணி அவளோட பேசி இருக்கிறது. Providing maybe a stool. A little child might not be able to exert adequate pressure. கரெக்டா பண்ணாட்ட ஸ்டூல் வராது. சோ நீங்க ஒரு டேபிளோ ஒரு சின்ன ஸ்டூலோ வச்சு அந்த மேல குழந்தைய உட்கார வச்சு பிரஷர் கரெக்டா பண்ண வச்சு போஸ்டர் கரெக்டா ட்ரீட் கொடுத்தேன்னா பேபிஸ் வில் ஏபிள் டு வாய்ட். அந்த மாதிரி சில சர்டன் திங்ஸ் பண்ணாலே நிறைய நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அண்ட் தென் நெவர் இக்னோர் ரெட் ஃபிளாக்ஸ். இஃப் த சைல்ட் இஸ் கமிங் டு அகைன் அண்ட் அகைன் சேயிங் எனக்கு பர்னிங் ஆகிறது ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கா இருக்கு, the first impulse should not be to scold the child. Maybe there is a genuine issue. Why not seek the consultation of a doctor? If they also say there is nothing to worry, then there is nothing to worry. Older children need the parents to be more supportive rather than being aggressive and angry. That is something that the general public would do well to know. Yeah, absolutely, doctor. பெரிய குழந்தைங்க especially it has a big psychological impact. அம்மா அப்பாவே நம்மள நம்பல அப்படிங்கிறது. Exactly. They will become even more silent rather than forthcoming with their problems. Very true. Very true. Like இப்ப அந்த pubertal transition போது what are some personal hygiene practices that should be taught both for boys and girls? ஓகே, ஸோ பாய்ஸுக்கு மெயினா ரொம்ப பெரிய இஷ்யூஸ் வராது. ஒன்னு என்னன்னா பியூபிக் ஹேர் வரும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரிம்டா நீட்லி ட்ரிம்டா வச்சுண்டு கொஞ்சம் கிளீனா வச்சுண்டு லைக் ரெகுலர் வாஷிங் வித் சோப் அண்ட் வாட்டர் இஸ் ஆல் தட் சஃபைசஸ். அண்ட் மெயின்லி இஃப் தே ஆர் அன்சர்கம்சைஸ்ட் விச் மோஸ்ட் இந்தியன் மேல்ஸ் ஆர், தென் கொஞ்சம் இந்த ப்ரிப்யூஸை பின்னாடி ரிட்ராக்ட் பண்ணி கிளீன் பண்ணி, இது ஃபாதர் தான் டீச் பண்ண எசென்ஷியலி. மதர்ஸ் மைட் ஃபீல் லிட்டில் ஹெசிடென்ட். ஸோ கொஞ்சம் பின்னாடி கிளீன் பண்ணி லூக் வார்ம் வாட்டர் ஜஸ்ட் வெறும் வாட்டரால கிளீன் பண்ணாலே that should suffice. That is all that they essentially need to do. And they should encourage communication. See, the child first source of information should be you. Parents should be more forthcoming. In the sense, child ஏதாவது இஷ்யூ இருந்தா உங்கள்கிட்ட முதல்ல வரணும், not discuss it with his friends. இப்போ suppose he feels that எனக்கு some ejaculatory issue இருக்கு or whatever, wet dreams la ஆகும். Yeah, a young boy may not necessarily know what that means. The father should be the first person who the child turns to. So அந்த மாதிரி ஒரு environment foster பண்ணா நல்லது. That is one. Female babies க்கு menstrual hygiene நம்ம சொல்லி கொடுக்கணும். Mothers and grandmothers and aunts, they have a major role to play. See, you have to tell them that it's not something to be afraid of, and neither is something that is unclean. It's just a normal process, a body process. So whatever was done in the olden periods or archaic or whatever, see, it's not something that you need to ostracize the child for. So main, just teach them proper hygiene. Tell them this is a recurring phenomenon. There is no way to get over it. And எப்படி பண்ணலாம், எப்படி நீங்க sanitary pads or tampons or whatever use பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன். Fluids கொஞ்சம் ஜாஸ்தி குடிக்க சொல்லணும். All that. ரொம்ப கரெக்ட் டாக்டர். பெண் குழந்தைங்களுக்கு கூட ஆக்சுவலி அம்மாக்கள் சொல்லி கொடுத்துடுறாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் இஸ் வெரி பேங் ஆன். ஆம்பளை குழந்தைங்களுக்கு அப்பாக்களோட அந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு அந்த அப்பாக்கள் கொஞ்சம் ஓப்பனா அவங்களோட பேசுறது என்கரேஜ் பண்ணணும்னு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஐ திங்க் பாத்துட்டு இருக்க அம்மாக்கள் அப்பாக்கள் நோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குழந்தை உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாக்க அவங்கள வாய் அடக்காம திட்டாம பொறுமையா கேட்டு, நிஜமாவே அது பிரச்சனை இருக்குன்னா டாக்டர் கிட்ட கூட்டு போய் பார்த்துட்டு அது இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்லட்டும். ஏன்னா குழந்தை தேவையில்லாம போய் சொல்றாங்க, அதாவது ஸ்கூலுக்கு போக கூடாது அந்த மாதிரி காரணங்களுக்காக போய் சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் அப்படி ஒதுக்க தேவையில்லை. திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா அது உண்மையாவும் இருக்கலாம். அதனால நீங்க கவனமா இருக்கிறது அவசியம். சோ நம்ம பாட்காஸ்டோட முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். ஐ ஹாவ் சம் மித்ஸ், அதாவது பொதுவுல மக்கள் நம்புற விஷயம், ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறது டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மித் நம்பர் 1, குழந்தைகள் வளர வளர அவங்களோட யூரினரி ப்ராப்ளம் தானா சரியா போயிடும் நினைக்கிறது சரியா தப்பா? இது blanket statement ஆனா wrong. சில கண்டிஷன்ஸ் they will outgrow, not all.
சோம்பேறித்தனம் இல்லைனாக்கா மனதளவுல ஏதோ பிரச்சனை இருக்கிறனாலதான் குழந்தைகள் வந்து பெட்ல யூரின் பாஸ் பண்றாங்க. இது கரெக்டா தப்பா? இது வந்து 100% தப்பு. குழந்தைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால மோஸ்ட் கண்டிஷன்ஸ் பண்ண மாட்டா. தேர் இஸ் சம் ஃபங்க்ஷனல் இஷ்யூ, அதனால அவ பண்றா. எசென்ஷியலி நீங்க குழந்தைய தப்பு சொல்லி அவளோட இஷ்யூனை காமிக்கப்படாது. சோ அது பிளாடர் மெச்சூரிட்டி இஷ்யூ, இஃப் ஐ வர் டு புட் இட் மோர் ஆப்ட்லி. ஓகே. சோ மித் நம்பர் 3, சிறுநீர் பாதையில இன்ஃபெக்ஷன் வர்றது பெரிய ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது ரொம்ப காமன், குழந்தைகள்ல ரொம்ப பொதுவா நடக்கிற விஷயம் தான். கரெக்டா? எவ்ரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நீங்க சொல்றேன் இல்லையா, அதுல கிட்னிக்கு ஒரு ஹிட் ஆக சான்ஸ் இருக்கு. கிட்னி டேமேஜ்ங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. ஸோ ஹை ரிஸ்க் தான். எவ்ரி டைம் தெர் இஸ் அ யூடிஐ, யூ ரிஸ்க் டேமேஜ் டு த கிட்னி. ஸோ வைல் நிறைய ஹார்ம்லெஸ்ஸாவும் இருக்கலாம், there is always that inherent risk. That we'll have to keep at the back of our mind. Okay. So திரும்ப திரும்ப வந்தாக்க அது என்னன்னு பார்க்கணும். We investigate it, get it investigated. Don't overlook it. Okay. Pediatric urologic surgery ruins future fertility or sexual function. அதாவது இது சம்பந்தமா ஏதாவது சர்ஜரி குழந்தைக்கு நடந்ததுன்னா அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மலட்டுத்தன்மையோ செக்ஷுவல் டிஸ்பங்ஷனோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறது கரெக்டா தப்பா? அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு காமன்லி misconstrued fact. But essentially, if you correct it early enough, you will on the contrary end up helping the child with his fertility. இப்போ ஹைப்போஸ்பெடியாஸ்ன கண்டிஷன் நாங்க பேசினோம்ல கொஞ்சமா, we just briefly touched upon it. அதுல ஒரு காம்பனன்ட் உண்டு கார்டின். கார்டினா என்னது, இந்த மாதிரி பெண்டா இருக்கும் பெனிஸ். சோ இந்த மாதிரி பெண்டா இருந்தா ஃபர்தர் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் மெச்சூரிட்டில ஆகுது வெரி டிஃபிகல்ட். நீங்க கரெக்டே பண்ணலைன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். சோ இட் வில் ஹெல்ப். கரெக்டா பண்ணி அப்ரோப்ரியேட் டைம்ல பண்ணி, not all conditions need surgery, but கரெக்டா பண்ணினா it will help with fertility, not hamper. Okay. Myth number 5, சுன்னத் செஞ்சாக்க வேற எந்த பிரச்சனையும் அந்த உறுப்புல வராது. இல்ல, அது கம்ப்ளீட்லி ராங். நீங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ல பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் சர்ஜரி will not cure everything. Okay. இல்லையா? So it can be, like I said, used as a prevention of further UTIs in certain conditions like vesicoureteral reflux. But எல்லா கண்டிஷன்ல நீங்க ஜஸ்ட் ஸ்கின் அப்படி மேல உள்ள ப்ரிப்யூஸ கட் பண்ணதுனால சால்வ் ஆகாது. கிட்னி இஷ்யூ சால்வ் ஆகாது, பிளாடர் இஷ்யூ சால்வ் ஆகாது. What you are just ensuring is proper hygiene maybe for the penis and maybe lessened chances of infection. Matta condition, it does nothing. Okay. In fact, it is contraindicated for hypospadias. ஏன்னா நாங்க அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணுவோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஓ, ஓகே. சோ நீங்க வந்து பீனிஸ்ல ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணு. எஸ், யா, அண்டர்ஸ்டுட். கான்ஸ்டிபேஷனுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது தனி, இது தனி. கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னா ரொம்ப ரொம்ப மெயின் ப்ராப்ளம் which perpetuates urinary issues is constipation. Okay. And vice versa. இப்போ பிரெயின் நம்மளோட எப்படி வயர்ட்னா, நம்ம ரெக்டம் ஃபுல்லா இருந்தது, நீங்க கான்ஸ்டிபேட்டடா இருக்கே, ஹார்ட் ஸ்டூல்ஸா இருக்கு, 2-3 நாளா ஸ்டூலே பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம பிளாடர்ல பிரஷர் பின்னாடில இருந்து வரும். திஸ் இஸ் ட்ரூ மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் 2 பேருக்கும். சோ நீங்க ஃபுல் ரெக்டத்தை வச்சுண்டு யூ வில் கெட் த சென்சேஷன் நம்ம யூரின் போகணும்னு. தப்பான சிக்னல் பிரெயினுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ பிரெயின் உங்களுக்கு சொல்லும், ஓகே நவ் யூ நீட் டு கோ அண்ட் பாஸ் யூரின். இப்போ அந்த மாதிரி சென்சேஷனால யூ வில் ரஷ், யூ வில் ட்ரை. சில சமயம் கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் வரும், சில சமயம் வரவே வராது. யூ வில் கண்டினியூ ஸ்ட்ரெயினிங், சிலப்போ பர்னிங் ஆகும். இதெல்லாம் தப்பான சிக்னல் which go to the brain just because you are constipated but there is no issue with the bladder. So it's a perpetuating cycle. Both are interconnected. In fact, their nerve supply is through something called sacral plexus. The nerve supply is common. So interrelated தான். ஓகே. பகல்ல வந்து குழந்தைங்க அடிக்கடி யூரின் பாஸ் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா அதை ட்ரெயின் பண்ணாதனாலதான் அப்படிங்கிறது உண்மையா? See, mostly daytime wetting வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால, புவர் பாட்டி ட்ரைனிங்னால கிடையாது. Although கொஞ்சம் கான்ட்ரிபியூட்டரி எஃபெக்ட் உண்டு, பட் பை அண்ட் லார்ஜ் இட் cannot be the sole reason. Okay. The last one, pediatric urology is just adult urology in smaller patients. This is for you. Right. So whenever I teach my students, now one thing, the first thing that I start with is babies are not young adults.
ஓகே. சோ மெயின் இஷ்யூ என்னதுன்னா பேபிஸ் ஒரு பாடி கான்ஸ்டன்ட் ஃபிளக்ஸ்ல இருக்கு. ஓகே, இட் இஸ் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட். Organs immature, organs are growing, tissues are multiplying. Anything that you do now has long term consequences. நம்ம யோசிக்க கூட மாட்டோம் 20 30 40 வருஷம் கழிஞ்சு அது கான்சிக்வன்சஸ் இருக்கும். நீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன் ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் ஆகுது. சோ ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் தட். அப்புறம் அடோலசன்ஸ் டெஸ்டோஸ்டிரோன் ஸ்பர்ட் வந்த அப்புறம் எப்படி எஃபெக்ட் ஆகும் அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும். இஃப் ஐ டூ நாட் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் டெஸ்ட் இஸ் நவ் வாட் வில் ஹேப்பன் லேட்டர். சோ பீடியாட்ரிக் யூரோலஜி என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அடல்ட் யூரோலஜி. ரொம்ப சில கண்டிஷன்ஸ் நாங்க பார்ப்போம் which adult urologists do not see in their day to day life. They might not be even trained for it. So it is entirely specialized and very different. And சின்ன குழந்தைகளுக்கு இஷ்யூஸ் இருந்தா it is always better that you consult somebody who is trained specifically for that. Adult urologists, I am not saying will not be able to diagnose, but அதுக்கு specific training தேவை which we have spent hours and months and years on. So it is better to consult somebody who is specialized in that. நான் இதை கேட்டதுக்கு ரீசன் நாட் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸ். நான் வந்து பேரண்ட்ஸ் வந்து தனக்கோ இல்ல தனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சில கண்டிஷன்ஸ் இருந்து அது தானா சரியா போயிருக்கலாம், இல்ல அதுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்து அது சரியா போயிருக்கலாம். அதேதான் தான் குழந்தைக்கும் ஒர்க் ஆகுங்கிறது வந்து ரொம்ப அப்படி நம்பி அதுதான் கரெக்ட்னு நம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்டேன். ரொம்ப ஆப்டா சொன்னீங்க. யா, தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஐ திங்க் இன்னைக்கு நிறைய கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி ரியலி ஹாப்பி டுடே. அவங்களோட கொஸ்டின்ஸ்க்குலாம் நிறைய ஆன்சர் கிடைச்சது. இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வெளியில வந்து தான் குழந்தைகள்னாலும் அதுலயும் கூச்சப்பட்டு கேட்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். வி ஹேட் அ குட் டைம். தேங்க்யூ ஸோ மச். பிளேசர்.